அண்மை செய்தி. திமுக அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாததால் 4வது நாளாக இரவு முழுவதும் கூடுவாஞ்சேரி அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனையிலும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலும் கொட்டும் பணியில் நடுங்கிக் கொண்டு செவிலியர்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர். வாழ்வாதாரத்திற்காக போராடும் செவிலியர்களின் போராட்டம் குறித்து விரிவான தகவல்களை தருகிறார் தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மஞ்சளா, கொட்டும் பணியில் தங்களுடைய பணி நிரந்தரம் செய்ய கோரிக்கையை வலியுறுத்தி 4வது நாளாக செவிலியர்கள் கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் அதே போன்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் அருகேவும் கொட்டும் பணியில் நடுங்கிக் கொண்டு அவர்கள் தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாக்களித்த நாங்கள் வீதியில் கிடைக்கிறோம், வாக்கை பெற்ற நீங்கள் மாளிகையில் இருக்கிறீர்கள். கொட்டும் கடும் பனிப்பொழிவிற்கு மத்தியில் நடுங்கிக் கொண்டு விடிய விடிய போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த செவிலியர்கள் உறக்கமின்றி நடு வீதியில் பெண்களாக இருக்கக்கூடிய அவர்கள் படுத்து கிடப்பதும், அவர்கள் தண்ணீருக்காகவும் உணவிற்காகவும் இயற்கை இடர்பாடுகளுக்காகவும் மிகப்பெரிய போராட்ட களத்திலே நின்று 4வது நாளாக போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆளுகிற திமுக அரசு அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை. ஜாக்கிங் சென்று தனது உடலை மட்டும் பாதுகாக்க கொள்கிற மா சுப்பிரமணியம் சார் எங்களை கண்டுகொள்ளவில்லை என்று அவர்கள் தங்கள் தொடர்ந்து முழக்கங்களை முன்னிட்டு வருகிறார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அரசு 356 தேர்தல் வாக்குறுதி செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்வதாக கூறி வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடித்த அவர்கள் ஆட்சி முடியும் தருவாய் வரையில் தங்களை கண்டுகொள்ளவில்லை என்றும், இதனை கண்டித்து சென்னை சிவானந்தா சாலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எங்களை நள்ளிரவிலே கைது செய்து கிளாம்பாக்கத்திலே இறக்கிவிட்டு சென்றார்கள். கிளாம்பாக்கத்திலே அந்த பேருந்து நிலைய வளாகத்திலே போராட்டத்தை முன்னெடுத்த எங்களுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டு காவல்துறையால் நெருக்கடி கொடுக்கப்பட்டு கைது செய்து ஊரப்பாக்கம் தனியார் மண்டபத்திலே அடைத்து வைக்கப்பட்டு தொடர்ந்து நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டது. மண்டபத்தினுடைய உரிமையாளர் மூலமாக வாடகை கேட்டு அட்டூழியத்தில் ஈடுபட்டார்கள். காவல்துறை மூலமாக நெருக்கடி தொடர்ந்து கொடுக்கப்பட்டது. மா சுப்பிரமணியம் சார் போன் செய்து பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்தார். இதையெல்லாம் தாண்டி தொடர்ந்து போராட்ட களத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கூடுவாஞ்சேரி அரசு அந்த ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக கொட்டும் பணியையும் பொருட்படுத்தாமல் இரவு முழுவதும் அங்கேயே கிடந்து அவர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் இந்த திமுக அரசுக்கு 2026 சட்டமன்ற தேர்தலிலே மிகப்பெரிய சாவு மணியை நாங்கள் அடிப்போம் என்கிற முழக்கங்களையும் அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது கடந்த 5 ஆண்டுகளாக திமுக இழைக்கப்பட்ட அநீதி, தேர்தல் வாக்குறுதி இவற்றுக்கெல்லாம் பாடம் கற்பிக்கப்படும் என்ற முழக்கத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். ஆனால் திமுக அரசு கடந்த 4 நாட்களாக கண்டுகொள்ளவில்லை. குறிப்பாக பேச்சுவார்த்தை என்கிற பெயரிலே எங்களை மிரட்டும் தொழிலே தான் அமைச்சர் நடந்து கொள்ளுகிறார். எங்களுடைய வேதனையை, எங்களுடைய கோரிக்கையை, நியாயமான எங்களுடைய போராட்டத்தை இவர்கள் மதிக்கவில்லை என்கிற கண்டன முழக்கங்களை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இன்று 8 மணி அளவிலே மிகப்பெரிய அளவிலே மீண்டும் அந்த கூடுவாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையம் முன்பாக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து திமுக அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை அவர்கள் பதிவு செய்ய போகிறார்கள். குறிப்பாக திமுக அரசு செவிலியர்கள் மட்டுமல்ல, மருத்துவர்களையும் விட்டு வைக்கவில்லை. மருத்துவமனைகள் பல்வேறு மருத்துவர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை, அதே நேரத்தில் மருத்துவ உபகரணங்கள் பற்றாக்குறை, மருந்துகள் பற்றாக்குறை என தமிழகம் முழுவதும் மருத்துவமனைகள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுடைய சுகாதாரத்திற்காக உருவாக்கப்பட்ட அரசு மருத்துவமனையுடைய நிலைமை என்பது இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே தரந்தாழ்ந்து கிடக்கிறது. இவ்வளவு செவிலியர்கள் தமிழகம் முழுவதும் போராட்ட களத்திலே இருக்கிற போது அரசு மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளை யார் பார்ப்பது என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. 4 நாட்களாக போராடக்கூடிய இந்த செவிலியர்களை பற்றி கண்டுகொள்ளாத ஒரு அரசு இருக்கிறது. தாங்கள் மட்டுமே சுகபோகமாக வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த அரசு இருக்கிறது. இதற்கெல்லாம் உரிய பாடத்தை இந்த தேர்தலில் நாங்கள் கொடுப்போம் என்கிற எச்சரிக்கையை செவிலியர்கள் முன்னெடுத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சளா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.